ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 3 பகவான் கிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதங்கள் 37-38. பதம் 37. ததாவாம் பரிதுஷ்டோகம் அமுனா வபுஷானகே தபசா ஸ்ரத்தையா நித்யம் பக்தியா ச ஹிருதி பாவித்த. பதம் 38. பிராதுராசம் வரதராட் யுவயோக காம தித்சயா விரியதாம் வர இது யுக்தே மாத்ருஷோவாம் விருதக சுத. ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடியோவில் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். பகவான் கிருஷ்ணரை மகனாக பெற ஒருவர் கடும் தவங்களை மேற்கொள்ள வேண்டும். 12,000 ஆண்டுகள் தேவகியும் வசுதேவரும் கடும் தவத்தில் ஈடுபட்டே பகவானை மகனாக பெற்றார்கள். ஆனால் பகவான் கிருஷ்ணரிடம் செல்ல நாம் விரும்பினால் அதற்கு அவரை புரிந்து கொண்டு பகவானை அன்புடன் நேசித்தாலே போதும். நாம் விளக்கியிருப்பது போல பகவானின் வழிபாட்டில் 3 படிகள் உள்ளன. அவை ஞானமயி மற்றும் ரதி, அதாவது அன்பு என்பது. சுதபாவும் அவரது மனைவி பிருஷ்ணியும் பூரண அறிவை அடிப்படையாக கொண்டு தங்கள் பக்தி தொண்டை மேற்கொண்டனர். படிப்படியாக பகவானிடம் அவர்கள் அன்பை விருத்தி செய்து கொண்டனர். இந்த அன்பு கனிந்த போது விஷ்ணு ரூபத்தில் பகவான் தோன்றினார். பிறகு பகவான் கிருஷ்ணரின் ரூபத்தை ஏற்கும்படி தேவகி பகவானை வேண்டினாள். பரமபுருஷ பகவானை அதிகமாக நேசிப்பதற்கு கிருஷ்ணர் அல்லது ராமரை போன்ற பகவானின் ரூபம் நமக்கு தேவைப்படுகிறது. குறிப்பாக பகவான் கிருஷ்ணருடன் நம்மால் அன்பு பரிமாற்றங்களில் ஈடுபட முடியும். இந்த யுகத்தில் நாம் இழிவடைந்த நிலையில் இருக்கிறோம். ஆனால் நேரடியாக நமக்கு பகவத் பிரேமையை அளிப்பதற்காக பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் பகவான் சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றியுள்ளார். இதன் மகத்துவம் ஸ்ரீ சைத்தன்யரின் சகாக்களால் நன்கு உணர்ந்து கொள்ளப்பட்டது. ரூப கோஸ்வாமி இவ்வாறு கூறுகிறார். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயத்தே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே கௌரத்ஸ்வே நமக. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அனைவரையும் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை பாடச் செய்து பகவான் கிருஷ்ணரை மிகவும் எளிதாக வழங்குவதால் இந்த ஸ்லோகத்தில் அவர் கொடை வள்ளல்களேயே மிகச்சிறந்தவர், மகாவதன்யாய என்று விவரிக்கப்படுகிறார். எனவே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவால் அருளப்பட்ட வரத்தை நாம் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இவ்வாறாக ஹரே கிருஷ்ண மகா மந்திர ஜபத்தின் மூலமாக எல்லா களங்கங்களையும் நாம் போக்கிக் கொள்ளும் பொழுது சேத்தோ தர்ப்பண மார்ஜனம், அன்பிற்குரிய ஒரே பொருள் பகவான் கிருஷ்ணரே என்பதை மிக சுலபமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கீர்த்தனாத் ஏவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கக பரம்பிரஜேத். எனவே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு ஒருவர் கடுந்தவங்களை மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. பகவான் கிருஷ்ணரை நேசிப்பது எப்படி என்பதையும் எப்போதும் அவரது தொண்டில் ஈடுபட்டிருப்பது எப்படி என்பதையும் ஒருவர் அறிந்திருந்தாலே போதும். சேவோன்முகே ஹி ஜிஹ்வா தௌ ஸ்வயம் ஏவ ஸ்பிரதி அதக. இந்த முறையினால் சுலபமாக பகவானுடைய ஆன்மீக லோகத்தை ஒருவரால் அடைய முடியும். ஒரு மகனை பெறுவது போன்ற நோக்கங்களுக்காக பகவானை இங்கு கொண்டு வருவதற்கு பதிலாக நாம் பரமபதத்தை அடைவோமேயானால் பகவான் கிருஷ்ணருடனான நமது உண்மையான உறவு வெளிப்பட்டு நித்தியமான ஆன்மீக ரூபத்தில் அவரது சேவையில் நம்மால் ஈடுபட்டிருக்க முடியும். ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை பாடுவதன் மூலமாக பரமபுருஷ பகவானுடனான நமது நித்திய உறவை நாம் படிப்படியாக விருத்தி செய்து கொண்டு ஸ்வரூப சித்தி என்னும் பூரணத்துவத்தை நம்மால் அடைய முடியும். இந்த வரத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டு நாம் பரமபதத்தை அடைய வேண்டும். எனவே ஸ்ரீல நரோத்தம தாச தாகுரார் பின்வருமாறு பாடுகிறார். பதித்த பாவன ஹேது தவ அவதார. நம்மை போன்ற வீழ்ந்த ஆத்மாக்களை காப்பாற்றுவதற்காகவும் நமக்கு நேரடியாக பகவத் பிரேமையை அருள்வதற்காகவும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஒரு அவதாரமாக தோன்றினார். இதை நாம் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 3 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதங்கள் 37-38 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.